என் இனிய நல்உறவின் உறவுகளை நாம் இன்று 28/8/25 இருக்கின்றோம். ஆவியானவரின் துணையோடு நாம் வாழ்கின்றோம். தினம் அன்னை மரியா நமக்காக தினம் இறைவனிடம் பரிந்துரைக்கின்றார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 102, 25, 26, 27, 28. முற்காலத்தில் நீர் பூ உலகிற்கு அடித்தளமிட்டீர், விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ? அவையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும், அவற்றை நீர் உடையென மாற்றுகின்றீர். அவையும் மறைந்து போம், நீரோ மாறாதவர். உமது காலமும் முடிவற்றது. அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். இன்றைய வாசகம் 1 தெசலோனிக்கர் 3:7-13. இடுக்கண் நடுவில் உங்கள் நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என்று அறிந்திருந்தும் எங்களுக்கு உயிர் வந்தது. பவுலடிகளார் நம்மளுடைய விசுவாசத்தை கண்டு அவர் நமக்கு இந்த வரிகளை எடுத்துரைக்கின்றார். மற்றும் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 24:42-51. விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளர் தெரிந்திருந்தால் விழித்திருந்து அவர் கண்ணமிட்டு இருக்க மாட்டாரா? அதேபோல் தலைவர் அவர் வந்து பார்க்கும்போது தம் பணியாளன் செய்து கொண்டிருப்பவரே அப்பணியால். அவர் பேறு பெற்றவர், அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரி ஆக்குவார். அதேபோல் தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிக்காரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியாளர். ஏனென்றால் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். விவிலியம் என்பது ஒரு பொக்கிஷம் நமக்கு ஒவ்வொருவருக்கும். அதுவும் நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்தது நமக்கு பெரிய பாக்கியம். இறையாட்சி பணிகளில் இரு பண்புகள். இறையாட்சிக்காக உழைப்பவர்கள் நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு சற்றே வியப்பை தரலாம். ஆம், பணிவு, பரிவு, எளிமை போன்றவற்றை குறிப்பிடாமல் இந்த இரு பண்புகளையும் இயேசு முன்வைப்பது சற்று வித்தியாசமாகவே இருக்கின்றது. ஆனால் விவிலியத்தை சற்று ஆய்வு செய்து இவை இரண்டுமே இறைவனின் பண்புகள் என விவிலியத்தை அறியும்போது நம் வியப்பு மறைந்து விடுகின்றது. கடவுள் தான் நம்பிக்கைக்கு உரியவர் என அறிக்கையிடுகின்றது திருப்பாடல்கள் நூல். அவரோ விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. திருப்பாடல்கள் 146:6, திருப்பாடல்கள் 143:1. இரண்டாவதாக, அறிவின் ஊற்று கடவுளே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவரும் அவரே. தானியேல் 2:21. எனவே இறைவனைப் போலவே நாமும் அறிவாற்றலோடும் செயல்பட வேண்டும். இன்று நம் குடும்பங்களில், பங்குகளிலும், தனி தளங்களிலும் நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளிகளுமான தலைவர்கள் அதிகம் தேவை. அதற்காக மன்றாடுவோம். நம்பிக்கை என்பது என்ன என்பதை நமக்கு திருவிவிலியம் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆபிரகாம் நம்பியதால் இறைவன் தன் மகனையே பலியிடச் சென்றார். அந்த இறைவன் தந்த அந்த நம்பிக்கையில் அவர் வெற்றி கண்டார். இன்று விசுவாசத்தின் தந்தையாக நாம் அனைவருக்கும் இருக்கின்றார். அன்னை மரியா நம்பினார் ஆண்டவரை. யார் என்று கூட கேட்கவில்லை. வானதூதர் வந்து சொல்லியவுடன் அந்த நம்பிக்கையில் அவரை ஏற்றுக்கொண்டார். எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை சந்திக்கும் பொழுது, நீ இறைவனை விசுவசித்த மரியே நீ பேறு பெற்றவர், இறைவனின் சொன்னதை நீ நம்பிய மரியே நீ பேறு பெற்றவர் அப்படின்னா அன்னை மரியா அந்த நம்பியதை நமக்கு மிக அழகாக அவருடைய வார்த்தை இருக்கும். அதை கேட்கும்போதும் படிக்கும்போதும் நமக்கு தேன் போல நமக்கு இதயத்துக்கும் நம் வாய்க்கும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த ஒவ்வொரு நம்பிக்கை என்பது ஒருவர் நம்மிடம் கூறுவதை நாம் வேறொருவரிடம் எடுத்து சொல்வதும், ஒருவர் நம்மிடம் நம்பிக்கையோடு பேசுவதை அவரை மற்றவர் முன்னால் அசிங்கப்படுத்துவதும் இது அல்ல நம்பிக்கை. நமக்கு விவிலியம் சொல்கிறது, உன்னிடம் யாராவது ஏதாவது சொன்னால் அதை நீ வெளியில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பணி செய்யும் இடங்களில், நாம் வீடுகளில், குடும்பங்களில், நட்புகளில் யாராவது நம்மிடம் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை
AK-47 கன் போல அவர்களை அந்த முனையில் வைத்து அவர்கள் சொல்லியதை அவர்களை காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறோம். இது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை நமக்கு அறிவாளிகளுமான தலைவர்கள் அதிகம் தேவை என்று நம் விவிலியம் நமக்கு அறிக்கையிடுகின்றது. நாமும் அதற்காக மன்றாடுவோம். அன்பிறைவா, இதோ இந்த அதிகாலை வேளை எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து எங்களை உம்முடைய முகத்தை காண செய்தமைக்காக இன்னொரு விடியலை கூட்டி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்கள் தேவைகளை அறிந்து எங்களோடு தினம் எங்களை வழிநடத்தி வாழ வைத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் எங்களை மறந்து மன்னித்து எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து நாங்கள் நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்ப கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். யாரெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க வேண்டுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தியும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.